ஹாய் ட்ரேடர்ஸ். நம்ம ப்ரீமியம் இண்டிகேட்டரை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி சார்ட் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள். ஸோ நம்ம இண்டிகேட்டரில் வந்து மேக்ஸிமம் லெவல்ஸ் இதுதான். பட் இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டேயில் தான் இதெல்லாம் ரீச் ஆகும். பட் ஜென்ரலாக இந்த ரேஞ்ச், இந்த ஜோன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் தான் மேக்ஸிமம் ஹிட் ஆகும் மேல் போகும். ஸோ சப்போர்ட் சைடில் இன்கேஸ் மார்க்கெட் வந்து பீரிஷாக இருந்தால் இந்த இடத்துல ரியாக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து லெவல்ஸ்க்கு தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜோனை உடைக்கவே முடியல. ஸோ நான் ஆப்ஷன் சார்ட்டும் காமிக்கிறேன் நிஃப்டியோடது. பாருங்க. ஸோ இந்த இடத்துல நேற்றே சப்போர்ட் எடுத்துருச்சு. நமக்கு மார்னிங் பிளாட் ஆகும். ஸோ அப்போ பார்க்குறப்ப இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ ஈக்லிபிரியம் லைன் ஒன்று இருக்குது. ஸோ அது கிராஸ் பண்ணுறப்ப நம்ம என்ட்ரி போட்டால் போதும். ஸோ நம்ம வந்து 6.3 வரைக்கும் வச்சுக்கிட்டாலே கூட போதும். நல்ல டார்கெட் தான். அதே மாதிரி புட் சைடில் பார்க்கலாம். புட் சைடில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பிளாட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அடிச்சிருக்கிறது தெரியுது. ஸோ அங்கேருந்து இறங்கி தான் வந்திருக்கு. ஸோ இறங்கி வரப்போ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேண்டில்லே நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் ஈக்லிபிரியம் லைன் உடஞ்சதுக்கப்புறம் நம்ம S1ல் கூட என்ட்ரி போடலாம். S1 to S3. சென்செக்ஸ் சார்ட்லையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த லெவல்ஸ்க்கு மட்டும்தான் மார்க்கெட் ரியாக்ட் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல்ஸு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேற்றே S1ல் இந்த ஸ்ட்ரைக் சார்ட்டுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ எடுத்துகிட்டு மார்னிங் ஓப்பனிங் பார்க்குறப்பே நமக்கு தெரியுது இங்கே சப்போர்ட் எடுத்துருக்குன்னு. ஸோ அப்போ நம்ம கால் 100% ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு மினிமம் டார்கெட் 530, 300லேருந்து 530. ஸோ இந்த டார்கெட் நம்ம எய்ம் பண்ணலாம். இன்கேஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே வெயிட் பண்ணலாம் அப்படின்னாலும் வெயிட் பண்ணலாம். ஸோ அன்றைக்கி அந்த ட்ரெண்டிங் டே பார்த்துட்டு இண்டெக்ஸ் சார்ட்டை பார்த்துட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். இது வந்து புட் சைட் சார்ட்டு. ஸோ புட் சைட் பாருங்கள். S3ல் வந்து மார்க்கெட் வந்து இங்கேயே ரியாக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்கள இந்த ஜோன்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ கால் சைடு. ஸோ ஒரு சார்ட்டாகவே பார்க்கலாம் ஆப்ஷன் சார்ட்ஸு. ஸோ எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது இந்த லெவல்ஸ்க்கு தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இது வந்து மொமெண்டம்காக உள்ள இண்டிகேஷன் இது. ஸோ இந்த இண்டிகேஷனே சொல்லும். ஸோ ஒன்ஸ் 0க்கு மேலே இந்த கிரே லைன் வந்து 0 லைனு. ஸோ ஒன்ஸ் இதுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து இங்கிட்டு மொமெண்டம் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இல்லை. ஸோ மொமெண்டம் இல்லாதனால இங்கே ஒன்றுமே ஆகலை. ஸோ நம்ம இந்த மாதிரி லெவல்ஸ் ஏறுறப்ப மட்டும் நம்ம என்ட்ரி பண்ணால் போதும். வேறு எங்கேயுமே என்ட்ரி போடக்கூடாது. மொமெண்டம் இருக்கிறப்ப என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ அந்த இண்டிகேஷன் இதில் காமிக்கும். புட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. புட் சைடில் பாருங்கள். ஓப்பனிங்கில் இங்கிட்டு மொமெண்ட்டுமே இல்லை. ஸோ இதுவும் ஒரு நல்ல இண்டிகேஷன் தான். இங்கிட்டு போகாது அப்படிங்கிறது கிளியராகவே சொல்லிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இது அப்படியே இங்கேருந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம். ஸோ லெவல்ஸில் எதாவது சப்போர்ட் எடுக்குதா போதான்ட்டு. ஸோ இந்த இடத்துலேயே நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து 0 லைனை தான் உடைக்க போகுதுங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியுதுங்கிறப்ப நம்ம ஒரு சப்போர்ட்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ 20-30 பாயிண்ட்ஸ்க்காக ட்ரை பண்ணலாம் இந்த இடம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இண்டிகேட்டர் ப்ரீமியம் இண்டிகேட்டர் தான். ஸோ வேணுங்கிறவங்க மெசேஜ் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ்.